அண்ட் இப்ப ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்துட்டு ஸ்ரீரஞ்சனி அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் நிறைய என்ன சொன்னாங்கன்னா, அமித் அவருக்கு பேசவே தெரியலையே, சாம்பார் மாரி இருக்காரு. பேசாம ஒய்ஃப் வந்துருக்கலாம் போல அப்படின்ற மாரிலாம் கமெண்ட் பார்த்தேன். அது பார்க்கும்போது நீங்க சரியா நினைக்கிறீங்களா? அடுத்த கண்டஸ்டன்ட் ரெடி ஆயிட்டாங்க அடுத்த சீசனுக்கு அப்படின்ற மாரி. நான் கண்டிப்பா சாம்பார்லாம் இல்ல. நான் பேசுற தொனியில தான் நான் பேசுவேன். இப்போ அதான் நான் எப்பவுமே என்னோட உடல்ல வச்சுக்கிட்டு, என்னோட வாய்ஸ வச்சுக்கிட்டு மத்தவங்கள அடக்க நான் நடிக்க விரும்பவே மாட்டீங்க. இல்ல. Yeah. யாராவது பண்றாங்கன்னா, அப்படின்னு நான் கத்தி நான் அவங்கள ஸ்டாப் பண்ணலாம், இல்ல இது பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப அந்த துஷ்பிரயோகமா தான் நான் பார்ப்பேன். இப்போ நான் இவ்வளோ பெருசா வளர்ந்ததுனால நான் உன்னை ஈஸியா அடிச்சிருவேன் அப்படின்னு அது ஒரு தப்பான விஷயம் தானே. ஸோ நான் பேச வேண்டிய விதத்துல தான் நான் பேசுவேன். நான் எப்படி வளர்ந்துருக்கேன், நான் எப்படி கத்துக்கிட்டு இருக்கேன், என்னெல்லாம் விஷயம் நான் லேர்ன் பண்ணி வந்திருக்கேன், இதெல்லாம் நான் பேஸ் பண்ணி என்னோட ட்ரீட்மெண்ட் அப்படிதான் இருக்கும். நான் ஒரு விஷயம் கண்டனம் தெரிவிச்சாலும் அது வந்து அவங்கள அசிங்கப்படுத்தாம ஒரு ஒரு நல்ல விதத்துல சொன்னா அவங்களுக்கு அது இன்னும் நல்லா அவங்க கேக்குற மாரி. ஏத்துப்பாங்க. அது இன்னும் ஜீரணமாகும் அந்த விஷயம் அப்படின்னு நான். பட் ஸ்ரீரஞ்சனி சொல்லும் போது அவங்க வாழ்க்கையில பார்த்த நிறைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். அவங்க வந்து இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு, இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க உண்மை சொல்றாங்க அப்படின்னு ஒரு தாட் தானா வந்துடும். ஏன்னா அவங்க வளர்ந்த சூழல் அப்படி. நான் யாருமே என்ன ஏமாத்தினது கிடையாது. ரொம்ப சிலர் தான் என்ன ஏமாத்தினது. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தது வேற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஷார்ப்பா பார்ப்பாங்க. ஸோ அவங்க சொல்றது வந்து எஸ்பெஷலி நீங்க பார்த்து தான் அவங்க பார்த்துருக்காங்க. எல்லா கேமராவும் எல்லா மைக்கும் அவங்க கேட்டு பார்த்து தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் 360 டிகிரிஸ். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். Call 9600 831182.